ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு பிரியாணி ரெசிபி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் ஹஸ்பண்டோட ஸ்டைலில் ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை நாங்கள் பொடி பண்ணி சேர்த்துக்கிறோம். அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணோடனே அந்த ஸ்மெல் வர வரைக்கும் அதை நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டோடனே 4 பெரிய வெங்காயத்தை எடுத்து நாங்கள் அதை ஸ்லைஸ் போட்டு வச்சுருக்கோம் நீளமாக. அதையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்ட பிறகு அது கலர் மாறினோடனே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. யாருக்கெல்லாம் வீட்டில் ஹஸ்பண்ட் சமைச்சு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொஞ்சம் புதினா சேர்த்துக்கோங்க. சேர்த்த பிறகு 2 பெரிய தக்காளி எடுத்து நாங்கள் நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கி எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா மட்டன் மசாலாவும் பிரியாணி மசாலாவும் உங்களோட காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். பிரியாணி ஸ்மெல்லோடு ரொம்ப ஸ்பெஷலான ஸ்மெல் ஒன்று வரும். அதிலே டெம்டிங் ஆகி நமக்கு பசிக்க ஆரம்பிச்சிட அளவுக்கு என் ஹஸ்பண்ட் செஞ்சார். அன்னைக்கு செஞ்சது ரொம்ப லேட், ரொம்ப நாள் ஆச்சு. லேட்டாக தான் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், சாரி. கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்கா. சிக்கன் நல்லா வேக வச்சுக்கோங்க. தேவையான அளவு அரிசி எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்க குவான்டிட்டிக்கு ஏற்றாப்புல வச்சுக்கோங்க. நாங்கள் தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா எப்படா அந்த பிரியாணி ரெடியாகும், நம்ம எப்படா சாப்பிட்லான்ற அளவுக்கு இருப்போம். சிக்கனை நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் விட்டுக்கோங்க. விட்ட பிறகு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதாவது நாங்கள் ஒரு கிண்ணம் அளவுக்கு தான் வச்சுருக்கோம். அந்த கிண்ணத்தை வச்சு தான் பேஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த கிண்ணத்தில் 2 கிண்ணம் அளவு அரிசி எடுத்திங்கன்னா 4 கிண்ணம் அளவு தண்ணி, அந்த மாதிரி பேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சைட் பை சைடாக சிக்கன் 65க்கும் ரைத்தாவும் ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அந்த கிண்ணத்தில் தான் நாங்கள் எடுத்துருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொதி வந்தோடனே அரிசி சேர்த்துக்கோங்க. சேர்த்த பிறகு பார்த்திங்கன்னா கொதி வந்த பிறகு ஒரு பிரியாணி ஸ்மெல் வந்துச்சு பாருங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே. இப்படி தான் எங்கள் வீட்டில் ப்ராசஸ். உங்கள் வீட்டில் எப்படியோ அப்படி ப்ராசஸ் பண்ணிக்கோங்க. வெளியே எடுத்து சாப்பிட்டோன்னு வைங்க, அப்படி ஒரு அல்டிமேட் தான். எல்லோரும் செஞ்சு பார்த்து கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.